சூத கோஸ்வாமி யாரு அப்படின்னா ரோமஹர்ஷர் அப்படின்றவருடைய திருமகன். ரோமஹர்ஷ ரிஷி யாரு அப்படின்னா வியாசதேவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் ஒருத்தரிடம் கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு வேதத்தையும் ஒருத்தரிடம் கொடுத்திருக்காரு. அப்படி புராணங்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா ரோமஹர்ஷர் அப்படின்னு ரிஷி கிட்ட கொடுத்திருக்காரு. அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்து முழுக்க இந்த புராணங்கள் எல்லாத்தையும் பரப்புறது பிரச்சாரம் பண்ணுறதுலாம் யாருடைய பொறுப்பு? ரோமஹர்ஷருடைய பொறுப்பு. அவர் பேர் ரோமஹர்ஷரா. ஏன் ரோமஹர்ஷர் பேர் வச்சாங்க அப்படின்னா அவர் புராணம் சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னா மெய் சிலுத்துருமா. அவர் கண்ணில் தண்ணி கொட்ட கொட்ட என்ன பண்ணுவாரா, மெய் சிலிர்க்கு என்ன பண்ணுவாரா, அவர் ஸ்ரீமத் அந்த புராணங்கள்லாம் சொல்லுவாரா. ஸோ அப்படிலாம் புராணம் சொல்றவங்களாம் இருக்காங்களாம். ஸோ அப்படிப்பட்ட ரோமஹர்ஷருடைய பையன் யாரு, உக்ரஸ்ரவசு அப்படின்னு அவருக்கு பேர். அவர் தான் சூத கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் பேர் என்னதான், உக்ரஸ்ரவசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ரவ அப்படின்னா காது, உக்ரஸ்ரவஸ் அப்படின்னா பவர்ஃபுல்லான காதுகள் வேணுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? போதும் போதும்னு சொன்னா கூட அந்த காது வந்து இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும்னு சொல்லி கேட்டே இருக்குமா. அது போல அவருடைய காதும் ரொம்ப தீக்ஷணமா இருக்குமா. அதே போல கேட்பவருடைய காது எப்படி இருக்குமா, இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காது என்ன இருப்பான், கேட்க கேட்க ரொம்ப தீக்ஷணமா மாறி போயிடுவான். நம்ம என்ன சொல்றோம், ஒரு கத்தியை என்ன பண்றோம், தீட்ட தீட்ட என்ன ஆயிரும், கூறாய் போயிடும் இல்லையா. அது போல ஸ்ரீமத் பாகவதம் அவர்கிட்ட இருந்து கேட்டோம் அப்படின்னு என்ன ஆயிடுமா, நம்மளுடைய காது ரொம்ப கூர்மையா மாறி போயிடுமா. அதனால அவருக்கு பேர் என்ன சொல்றது, உக்ரஸ்ரவசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் காது மட்டும் தீக்ஷணம் கிடையாது, கேட்பவன் காதெல்லாம் என்ன ஆயிடுமா, ரொம்ப கூர்மையா மாறி போயிடுமா. அப்படி தீக்ஷணமா சொல்லக்கூடியவர். அதனால அவருக்கு பேரு உக்ரஸ்ரவசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.